ஆக்சுவலி வந்து நம்ம ஜனங்க வந்து பார்த்திங்கன்னா, தண்ணீரை மட்டும்தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா நீர் சேர்ந்துனா சீர் சிந்துன்னு. இந்த உலகத்தில் எது இயற்கை மூலிமா நம்மளுக்கு கிடைக்குதோ, அது எதுவும் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்களோ, அது அனைத்துமே திருப்பி உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்த வேளைக்கு சாப்பாடு இல்லாமல் நீங்கள் இன்றைக்கும் நிறைய கண்ட்ரிலையோ, நிறைய ஸ்டேட்லேயோ, நிறைய கண்ட்ரிலையும் ஒரு வேளை உணவு இல்லாமல் குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு தட்டு தட்ட வேஸ்ட்டாக போடுறாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா, உண்மைதான். அப்போ அது திருப்பி உங்களுக்கு பிரபஞ்சம் பார்க்குது. அப்போ சாப்பாடே வேணான்றா, அப்போ உனக்கு இது சாப்பாடு. ஒரு பெரிய பணக்கார வாழ்கிற மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ நம்மளும் பணக்காரன் தானே, சந்தோஷமாக வாழணும். அப்போ என்ன பண்ணணும், எதுவுமே தயவு செஞ்சு சொல்ல வர கருத்து என்னென்னா, தண்ணி, சாப்பாடு, பணம் தயவு செஞ்சு வீண் விரயம் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையானது சம்பாதிங்க, தேவையானது சாப்பிடுங்க, அதிகமாக இருந்தால் 4 பேருக்கு நல்லது பண்ணுங்கள். அந்த உங்களுக்கு நல்லது செய்கிறோம். அதே மாதிரி தண்ணி அளவோடு பயன்படுத்துங்க. நீங்கள் அளவோடு கம்மி பயன்படுத்தி போர்லேருந்து இழுத்தீங்கன்னா அது இன்னொருத்தன் வீட்டுக்கு போகும். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கோம். நம்ம சென்னை சிட்டியில் இருக்கிறோம். அது நம்மளுக்கு தெரியல. இன்றைக்கும் ஒரு 500 கிலோமீட்டர் அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு குடம் தண்ணிக்கே 10 மைல் போகிறாங்க. ஒரு அரிசி மூட்டை தூரத்துக்கு 5 கிலோமீட்டர் போகிறாங்க. பஸ் வசதி இல்லாத ஊர்லாம் இருக்குது. ஒரு கரண்ட் இல்லாத ஊர் இருக்குது. ஆனால் இங்கே எல்லாமே நம்மளுக்கு இறைவன் கொடுத்துருக்கான். இந்த சென்னை சைடில் நம்ம வளர்ந்து பிறந்திருக்கோம். இதுவே ஒரு பாக்கியம் தானே. உண்மை. அப்போ நம்ம வளத்தோட இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இவ்வளோ பலத்தோட இப்படி திருமணா இந்த பக்கம் ஷாப்பிங் மால், இந்த பக்கம் எல்லாமே இருக்கு. மர்ஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். இன்னைக்கான டாபிக், இப்போ நீர் சிந்துனா சீர் சிந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆதி காலத்துல இருந்தே நிறைய பழமொழிகள் அதுக்காக சொல்லியிருக்காங்க. எதனால இந்த மாதிரி தண்ணி சிந்தக்கூடாதுன்னு சொல்றாங்க பாய்? ஆக்சுவலி வந்து நம்ம ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீரை மட்டும்தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா நீர் சேர்ந்துனா சீர் சிந்துன்னு. இந்த உலகத்தில் எது இயற்கை மூலிமா நம்மளுக்கு கிடைக்குதோ, அது எதுவும் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்களோ, அது அனைத்துமே திருப்பி உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இயற்கையாக நீங்கள் உருவாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 10 உடைக்கலாம், 10 செய்யலாம். ஆனால் இயற்கையாக வர்றது உங்களால் உருவாக்க முடியாது. மில்லியன் கணக்கில் வச்சா கூட உங்களால் உருவாக்க முடியாது. ஆனால் அந்த இயற்கையாக உங்களுக்கு அதை கொடுக்கும்போது, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும்போது அது உங்களுக்கானது. அது நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் அதை அலட்சியமாக நடத்துகிறீங்களோ, எவ்வளோ இப்போ தண்ணி வேஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், லக்ஷ்மியை நீங்கள் வீரியம் வேஸ்ட்டாக பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்பி உங்கள் கையில் வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த பிரபஞ்சமே உனக்கு முதல்ல ஒரு பங்கு கொடுக்கும். இதை வச்சு நீ எப்படி வாழ்கிறன்னு பார்ப்போங்க. அதை வச்சு நீ 4 பேருக்கு உபயோகமாக இருந்து நீ வாழ்ந்துட்டிங்கன்னா அதுக்கும் மேலே நீங்கள் போயிடலாம். நீங்கள் உங்களுக்கு ஒரு நாளைக்கே நீங்கள் வீண் செலவு, ஆடம்பரம் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அடுத்தது லக்ஷ்மி வராது. ஏன்னா எங்கே பணம் இருக்குதோ அந்த லக்ஷ்மி சேர்ந்துக்கிட்டே போகும். ஸோ பர்க்கத்தாக சேர்ந்துட்டு போகும். இருக்கிற ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு பர்க்கத்தை நீ வேஸ்ட் பண்ணிட்டேன்னா திருப்பி எப்படி வரும்? அதே தான் உணவும். அடுத்த வேளைக்கு சாப்பாடு இல்லாமல் நீங்கள் இன்றைக்கும் நிறைய கண்ட்ரிலையோ, நிறைய ஸ்டேட்லேயோ, நிறைய கண்ட்ரிலையும் ஒரு வேளை உணவு இல்லாமல் குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு தட்டு தட்ட வேஸ்ட்டாக போடுறாங்க. ஆமாவா இல்லையா? உண்மைதான். அப்போ அது திருப்பி உங்களுக்கு பிரபஞ்சம் பார்க்குது. அப்போ உனக்கு சாப்பாடே வேணான்றா, அப்போ உனக்கு இது சாப்பாடு. இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறேன், இவ்வளோ வேஸ்ட் பண்ண உனக்கு இது சாப்பாடு. கட் பண்ணு. இது தம உண்மை. அதே மாதிரி தான் நீர். நீர் உருவாக்க முடியுமா? முடியாது. மழை இல்லைன்னா இங்கே மனுஷனே இல்லை. மழை இல்லைன்னா உலகமே இல்லை. ஆனால் மழையை நம்ம திட்டுவோம். அது அழுக்கு மீறி வரதால நம்ம திட்டுவோம். அளவோட வந்தால் பிரச்சனை இல்லை இல்லையா? நம்ம ஊரில் வசதி பத்தல, அது அழுகு மீறி வந்து நம்ம நின்றுடும், வீடு போயிடு, வசதி போயிடுது. ஆனால் அந்த 10 நாள் மழைக்கே நம்ம ஊர் தாங்க மாட்டேங்குது. ஏன்னா வீடு நிறைஞ்சிருச்சு, ஏரியா ரொம்பிருச்சு, அதனால் நம்ம அதை விட்டுருங்க. ஆனால் இந்த பிரபஞ்சம் எது நம்மளுக்கு கொடுக்குதோ அது நம்ம அத்தியாவசியமாக கொடுக்கல, நம்மளுக்கு தேவையான விஷயம் தான் கொடுக்குது. அப்போ நம்ம அதை அளவோடு பயன்படுத்தணும். தண்ணி ஆகட்டும், உணவாகட்டும், பணம் ஆகட்டும், வார்த்தை, இந்த 4மே அளவோடு நீங்கள் பயன்படுத்தினா எங்கேயுமே எதுவுமே பிரச்சனையே வராது. உண்மைதான். வார்த்தைன்னு கூட சொன்னீங்க, சொல்லி. ஆமாம்மா, உண்மைமா. அது வார்த்தையும் அளவோடு பயன்படுத்தணும். நம்ம பேசினா ஒரு செகண்ட்ல 1000 வார்த்தை பேசலாம், 1 ஹவர்ல 1,00,000 வார்த்தை பேசலாம். ஆனால் அந்த லட்சத்தில் லாஜிக்காக பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்கணும். இருக்கும், மீதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். 4 வார்த்தை பேசினாலும் லாஜிக்காக பேசணும். ஸோ அப்படிதான் இருக்கணும். அந்த மாதிரி தான் இந்த எது நம்ம வீண் விரயம் பண்ணுறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு திருப்பி வராதுமா. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அதனால சொல்கிற மக்களே, தண்ணியா அளவு பயன்படுத்துங்க. வீட்டில் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எப்படி சாப்பிடும்போது சாப்பாடை சிந்தாமல் சொல்லிக் கொடுக்குறோமோ அந்த மாதிரி குளிக்கும்போது தேவையான தண்ணி பிடிச்சி தேவையானதுக்கு தான் குளிக்கணும், தேவையானதுக்கு தான் பயன்படுத்தணும், தேவையானதுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இஷ்டத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு காசு கொடுத்தா தண்ணி
காசு கொடுத்தா பல மைல் கணக்கில் போய் தண்ணி தூக்கிட்டு வர கண்ட்ரி இன்னும் நம்ம ஸ்டேட்லேயே இருக்குது, கண்ட்ரிலேயே இருக்குது, நம்ம ஊர்லேயும் இருக்குது. இருக்கா இல்லையா? நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கோம், நம்ம சென்னை சிட்டியில் இருக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு தெரியல. இன்றைக்கும் ஒரு 500 கிலோமீட்டர் அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு குடம் தண்ணிக்கே 10 மைல் போகிறாங்க. ஒரு அரிசி மூட்டை தூரத்துக்கு 5 கிலோமீட்டர் போகிறாங்க. பஸ் வசதி இல்லாத ஊர்லாம் இருக்குது, ஒரு கரண்ட் இல்லாத ஊர் இருக்குது. ஆனால் இங்கே எல்லாமே நம்மளுக்கு இறைவன் கொடுத்துருக்கான். இந்த சென்னை சைடில் நம்ம வளர்ந்து பிறந்திருக்கோம். இதுவே ஒரு பாக்கியம் தானே. உண்மை. அப்போ நம்ம வளத்தோட இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இவ்வளோ பலத்தோட இப்படி திருமணாப்பி இந்த பக்கம் ஷாப்பிங் மால் இந்த பக்கம் எல்லாமே இருக்குது. ஒரு பெரிய பணக்கார வாழ்கிற மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ நம்மளும் பணக்காரன் தானே, சந்தோஷமாக வாழணும். அப்போ என்ன பண்ணணும், எதுவுமே தயவு செஞ்சு சொல்ல வர கருத்து என்னென்னா, தண்ணி, சாப்பாடு, பணம் தயவு செஞ்சு வீண் வரையும் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையானது சம்பாதிங்க, தேவையானது சாப்பிடுங்க, அதிகமாக இருந்தால் 4 பேருக்கு நல்லது பண்ணுங்கள். அந்த உங்களுக்கு நல்லது செய்கிறோம். அதே மாதிரி தண்ணி அளவோடு பயன்படுத்துங்க. நீங்கள் அளவோடு கம்மி பயன்படுத்தி போரில் இருந்து இழுத்தீங்கன்னா அது இன்னொருத்தன் வீட்டுக்கு போகும். ஒரு விமில் நீங்கள் போர் போட்டு இழுத்தீங்கன்னா நீங்கள் தேவையான அளவுக்கு இழுத்துக்கிட்டீங்கன்னா மீதி அவன் கொஞ்சம் யூஸ் பண்ணுவான். நீங்களே மொத்தமாக இழுத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு தண்ணி இருக்காது. லாஜிக் இருக்குல்ல, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே சரி, ஒரு சாப்பாடும் சரி, தேவையானது சமைங்க, தேவையானது சாப்பிடுங்க, எக்ஸ்ட்ரா இருந்தால் யாருக்குன்னா கொடுங்க. தானே வச்சுட்டு குப்பையில் போட்டு நாய்க்கு போகிற பேரில் செஞ்சாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்கனாலே உங்கள் வீட்டில் வருமானம் வரும், மண் நிம்மதி வரும், நிம்மதியான தூக்கம் வரும், நிம்மதியான சாப்பாடு வரும், லக்ஷ்மி பர்க்கத்துன்ற விஷயம் வீடு தேடி வரும், உங்களை தேடியும் வரும். ஏன்னா அளவோடு பயன்படுத்துகிறான். அந்த பிரபஞ்சம் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்க. ஒரு நாளும் இறைவன் சொல்கிறோமே, பிரபஞ்சம்தான் இறைவன், இறைவன் தான் பிரபஞ்சம். ஸோ இந்த ஒளியவும் முடியாது. இது சொல்லுவாங்க இல்லையா, சொல்கிறான் 4 ரூமுக்குள்ளே யாரும் பார்க்க போகிறா, நம்ம ரூமுக்குள்ள தப்பு செஞ்சால் யாரும் தெரிய போகுதுன்னு. நம்ம என்ன சொல்லுவோம், மேலே ஒருத்தன் பார்த்துட்ருக்கான்னு. பிரபஞ்சம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. செவுத்துக்கு கூட காது இருக்குன்னு சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம்னா பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை விட ஒளியவே முடியாது. நீ என்ன இழைக்கிறையோ அது திருப்பி உன்ட்ட கிடைக்காது. அதனால் பார்த்து வார்த்தை விடுங்க, பார்த்து செலவு பண்ணுங்கள், நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிறப்பு பாய். தண்ணீர் மட்டும்தான் நான் கேட்டேன், ஆனால் தண்ணீர், உணவு, இதையும் தாண்டி வார்த்தைகள் வரைக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல். எதை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.